தமிழ்நாட்டிற்கு நிவாரண நிதியை வழங்காமல் மத்திய அரசு புறக்கணிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற தமிழக ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்களின் லட்சிய மாநில மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், தமிழ்நாடு நிதி நெருக்கடியில் உள்ளதாகவும் தென் மாவட்ட வெள்ள நிவாரணங்களுக்கு உரிய நிதியை வழங்க மத்திய அரசு மறுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் உலக வங்கியிடமிருந்து கடன் பெறக்கூட மத்திய அரசு அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டினார். எவ்வளவுதான் நிதிச்சுமை இருந்தாலும் அதனை தாங்கிக் கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாக கூறிய முத்தரசன், ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வலியுறுத்தியுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் பிரதமரை நேரடியாக சந்தித்து விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார். ஒரு பைசா கூட ஒன்றிய அரசாங்கம் வழங்கவில்லை. தனது மாநில நிதியிலிருந்து மாநில அரசாங்கம் நிவாரணங்களை வழங்கி அறிவித்து வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை கொடுக்க மறுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசாங்கம் புறக்கணிக்கிறது, வஞ்சம் தீர்க்கிறது, பழி தீர்க்கிறது என்றே சொல்ல வேண்டும்.